இப்ப முக்கியமான சில செய்திகளை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். 48ஆம் சங்கீதத்திலே 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் இன்றைக்கு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய ஆலயத்தை நாம் என்ன செய்யணும்? ஆலயத்துல நமக்கு என்ன காரியங்கள் இருக்குது? உங்க ஆலயத்துல நீங்க வர்றீங்க, நீங்க போறீங்க, நீங்க உட்கார்றீங்க, நீங்க பாடுறீங்க, நீங்க துதிக்கிறீங்க, எல்லாம் கரெக்ட். அல்லேலூயா. அதை விட சில காரியங்கள், முக்கியமான காரியங்கள், ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குரிய காரியங்கள், நீங்களும் நானும் இந்த உலகத்திலே மேலானவைகளை தான் நாம் நாட வேண்டும். ஆமென். இந்த உலகத்தை அல்ல, பூமிக்குரியவைகள் அல்ல. நான் சொல்ற காரியங்கள் பூமிக்குரியவைகள் அல்ல. அதை விட சிறந்தது, அதை விட மேன்மையானது, அதை விட பெரிய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுக்கு அநேக காரியங்கள் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. முக்கியமான காரியங்களை எப்படி ஆண்டவர் முக்கியமான வரங்களை நாடுங்கள் என்று சொன்னாரோ, அதே போல நமக்கு முக்கியமான சத்தியங்கள் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு தேவையானது ஒன்றே. ஆமென். நமக்கு தேவையானது ஒன்றுதான். நம்ம எந்த மனக்கணக்கும் போடாதீங்க. அல்லேலூயா. எந்த மனத்துல கணக்கெல்லாம் போடாதீங்க. நம்ம கணக்கெல்லாம் தப்புங்க. அல்லேலூயா. கர்த்தர் போடுற கணக்கு நாங்க பெருசு. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் இதை செய்யவா, நான் அதை வாங்க போறேன், நான் இதை கட்ட போறேன், நான் அதை பெருசாக்க போறேன், நான் இதை பெரிய பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குரியவைகள் தான் நம்ம தேடணும் தவிர இந்த உலகத்திற்குரியவைகள் அல்ல. அல்லேலூயா. நம்ம பெரிய இடமாகி பெரிய பில்டிங் கட்டி ஜனங்களை கொண்டு வந்து சத்தியத்தை சொல்லி 10 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் அவங்க சத்தியத்துக்குள்ள நடத்த போறோம் இல்லைங்க. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமற் போனாலும் தேவனுடைய வசனத்தை மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்யணும்? சொல்லணும், சொல்லிடணும். எப்படியாகிற ஆண்டவரை பற்றி நம்ம சொல்லணும். எங்களுக்கெல்லாம் எந்த பெருமை இல்லை, ஆண்டவருக்கு தான் பெருமை. ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஏன் நான் உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ஒவ்வொருவரை குறித்து ஒரு திட்டம் இருக்குதுங்க. இந்த பூமிக்குரியவைகளா நமக்கு இல்லைங்க. பணம் சம்பாதிப்பது, பெருமை சேர்ப்பது, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நமக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்துல இயேசுவை நாம உயர்த்தணுங்க. தேவனை நாம உயர்த்தணும், தேவனுக்கு மகிமை கொடுக்கணும். அதுக்காகத்தான் நம்ம காத்திருக்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க மாட்டீங்களா? நாங்க உங்களை உயர்த்த போறேன். ஆமென். நாங்க உங்களை பெருமைப்படுத்த போறோம். ஆண்டவரே, அல்லேலூயா. எல்லாம் பெருமை, எல்லாம் கனம், எல்லாம் மகிமை கர்த்தருக்கே. கர்த்தருக்கே. மைதானத்துல அப்படியே கும்பிட்டாங்க, ஆண்டவர் சமூகத்தை அழுகுறாங்க, அழுதுனே சொல்றாங்க, ஆண்டவருக்கு தான் மகிமை. அல்லேலூயா. கர்த்தர் தான் இந்த காரியத்தை எனக்கு செய்தார். அப்படி அப்போ நம்முடைய வாழ்க்கையில 48ஆம் அதிகாரத்திலே 1 வசனத்தில் என்ன எழுதப்படும்? தேவனே, உங்களுடைய ஆலயத்தின் நடுவிலே கிருபையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். நாம் சிந்தனை செய்யணுங்க. ஆண்டவருடைய கிருபை. ஆலயத்துக்கு வந்துட்டீங்களா? வேற சிந்தனை உங்களுக்குள்ள இருக்கவே கூடாது. ஆலயத்துக்கு வந்த பிறகு தயவு செய்து உங்களுக்குள்ளே தேவ கிருபை பற்றிதான ஒரு சிந்தனை, அவருடைய மகத்துவங்கள், அவருடைய அதிசயங்கள், அவருடைய அற்புதங்கள், அவருடைய நன்மைகள், அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவர் எப்படிப்பட்டவர், தம் கிருபையிலே அவர் வல்லமை நிறைந்தவராய் இருக்கிறார். இந்த பூமி முழுவதும் தேவ மகிமையினால் நிறைந்திருக்கிறது. எவரையும் மேன்மைப்படுத்த கர்த்தராலே ஆகும். எளியவனை குப்பையிலிருந்து தேவன் உயர்த்துகிறார். அவருடைய கிருபை பாருங்க. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எப்படிங்க முடியும்? தேவ கிருபை. அல்லேலூயா. இவ்வளவு பேர் மத்தியிலே சாதாரணமா இருக்கிற ஜெபிமா, அந்த மகளை ஆண்டவர் உயர்த்தினாரே. எப்படிங்க? கிருபை. ஆண்டவர் உங்களையும் உயர்த்துவார், உங்கள் பிள்ளைகளையும் தேவன் உயர்த்துவார். அதுக்கு என்ன வேணும்? கிருபை. அந்த கிருபையை குறித்து பேசுங்க. அந்த கிருபையை சிந்தனை பண்ணி கொண்டே இருங்க. அதை குறித்து தியானம் பண்ணி கொண்டே இருங்க. கிருபை, 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 கிருபை தாங்கப்பா. அந்த கிருபை நம்மோடு கூட இருந்தால் எல்லா பிரச்சனைகளையும் நீங்க கடந்து போக முடியும். ஆண்டவருடைய வாழ்க்கையை செய்யக்கூடிய காரியங்கள் மிகவும் பயங்கரமாக இருக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். கிருபையினால் தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வந்த பிறகு ஒரு 5 நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவருடைய கிருபை எங்க குடும்பத்துக்கு தாங்க, பிள்ளைகளுக்கு தாங்க என்று சொல்லி அந்த கிருபையை நினைத்து சார்ந்து கொண்டு நீங்கள் அந்த கிருபையின் மேல நம்பிக்கை வைத்து அந்த கிருபையை நினைத்து நீங்கள் தியானம் செய்வீர்கள் என்று சொன்னால்
உங்க சரீரத்திலே ஆண்டவர் ஒரு புதிய பலனை தேவன் தருவார். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனங்களை எல்லாம் நான் நீக்கி விடுவேன், உன் பலவீனங்களை எல்லாம் நான் மாற்றி விடுவேன். எத்தனை பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும், தடுமாற்றங்கள் இருந்தாலும், சோதனைகள் இருந்தாலும், யுத்தங்கள் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் அமைதியா இருந்து தேவ கிருபையை நீங்கள் சிந்தனை பண்ணி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. தேவ கிருபையே ஆலயத்திலே வந்த பிறகு நாம் ஆண்டவரை பற்றி தான் நமக்கு யோசனை இருக்கணும், அவரை பற்றி தான் நினைவுகள் இருக்கணும், அவரை பற்றி தான் நாம் சிந்தனைகள் இருக்க வேண்டும். வேற சிந்தனைகள், வேற காரியங்கள் இந்த இருதயத்திற்குள்ளே நீங்கள் வருவதற்கு அனுமதி கொடுக்கவே கூடாது, அனுமதிக்கவே கூடாது. வேற காரியத்திற்கு நீங்கள் தயவு செய்து அனுமதி கொடுக்கவே கூடாது. தேவனை பற்றி, தேவ கிருபையை பற்றி தான் நீங்கள் யோசனை பண்ண வேண்டும். ஆமென் சொல்லுங்க. வேற எதை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க, எதை பற்றி நீங்கள் சோர்ந்து போவாதீங்க. தேவ கிருபை ஒரு மனுஷரோடு கூட இருந்தால், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஈஸியா ஜெயிக்கலாங்க, நீ உலகத்தை ஜெயிக்கலாம், எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லா சாதனைகள் உங்களை தேடி வருங்க. அல்லேலூயா. எல்லா முகங்களும் உங்களை திரும்பி பார்க்கும்படி கர்த்தர் செய்வான். ஆண்டவருடைய கிருபை உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா போதுங்க. ஆமென். நமக்கு என்ன, ஆண்டவருடைய கிருபையை சிந்தனை பண்ணிட்டே இருங்க. காலையில் எழுந்து ஆண்டவருடைய கிருபை சிந்தனை, வேற சிந்தனை வேணாம். தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை. கிருபை தாங்க பார்க்கிறது. வேற எது நமக்கு இந்த உலகத்துல தேவை? நன்மையும் கிருபையும் என்னை தொடர்வதாக. ஆமென். அடுத்ததாக சங்கீதம் 92ஆம் சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளும். சங்கீதம் 92 13வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 92ஆம் சங்கீதம் 13வது வசனம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். சொல்லுங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே நாம் என்ன செய்யணும்? நாட்டப்பட்ட அப்படின்னா என்ன ஐயா? அம்மா நாட்டப்படலாமா? ஒரு செடியை நாட்டுறாங்க, ஒரு செடியை இடத்துல நட்டு. அல்லேலூயா. எகிப்திலிருந்து ஒரு செடியை ஆண்டவர் கொண்டு வந்தாராம். அது இஸ்ரவேல்ல நாட்டினாராம். அது திராட்சை செடி. ஆமென். எங்க இருந்து கொண்டு வந்தாரு? எகிப்துல இருந்து கொண்டு வந்தாராம். எங்க நட்டாரு? இஸ்ரவேல் என்கிறதான இடத்துல அவர் நட்டாரு திராட்சை செடியை. அது நட்ட உடனே அது உலகம் முழு வளர்ந்து உலகம் முழுவதும் படர்ந்து கனித்தறிந்து. இன்னைக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்திலே நம்மளை நம்பி ஆண்டவர் சில பொறுப்புகளை, சில காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்களாக இருக்கணுங்க. இங்க நாட்டப்பட்ட நீங்க எப்படி வளர்ந்து படர்ந்து எல்லாருக்கும் நீங்க எப்படி இருக்கணும்? அப்படியே ஆசீர்வாதமாக இருக்கணுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இது ஒரு பெரிய திராட்சை தோட்டங்க. ஆண்டவர் இந்த தோட்டத்திலே ஆண்டவர் உங்களையும் கொண்டு வந்து ஒரு செடியாக, ஒரு விதையாக கர்த்தர் உங்களை வச்சிருக்காரு. நீங்க நாட்டப்பட்டிருக்கீங்க, விதைக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க வளரணும். புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல நீங்க என்ன செய்யணும்? வளர்ந்து பிறந்து வளர்ந்து அப்படியே உலகம் முழுவதும் படர்ந்து, அல்லேலூயா, தேவனுடைய ராஜ்யத்திற்காக நீங்கள் என்ன செய்யணும்? கனி கொடுக்க வேண்டும். நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிரகாரங்களில் அவர்கள் எப்படி இருக்கிறாங்க? செழிப்பாய் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறாங்க. உங்களை நட்டது நான் இல்லைங்க. ஆமென். கர்த்தர் தான் உங்களை இந்த ஆலயத்துல நாட்டி இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாம் என்னால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. நான் உங்களை கொண்டு வரல, கர்த்தர் தான் உங்களை கொண்டு இங்க வந்திருக்கிறார். இந்த ஆலயத்துல உங்களை வச்சிருக்கிறது அவர் தாங்க, நான் இல்லைங்க. அல்லேலூயா. நான் அல்ல. அந்த எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் தான் என்ன வச்சிருக்காரு. ஆண்டவரை பார்த்து கேட்கணும், ஆண்டவரே நீங்க என்ன இந்த திருச்சபையிலே என்னை காட்டு கொண்டு வந்து ஆண்டவரே செடியாக கொடியாக நாத்திருக்கீங்க, நான் என்ன செய்யணும்ப்பா? என்னை குறித்து உங்க சித்தம் என்ன ஆண்டவரே? நான் என்ன செய்யணும்? கனி கொடுக்கணும். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் சொன்ன, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உங்களை தெரிந்து கொண்டேன். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். யோவான் 15:14 வசனத்தை வாசித்து பாருங்கள். அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 5:16. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. யாருங்க உங்களை ஏற்படுத்தினது? யாருங்க உங்களை கொண்டு வந்தது? கர்த்தருங்க. கர்த்தர் தான் உங்களை கொண்டு வந்தாரு. கர்த்தர் தான் உங்களை தெரிந்து கொண்டார். ஐயா, அம்மா, இன்றைக்கு ஆண்டவருக்காக நீங்க என்ன செய்யணும்? ஆலயத்திலே கனி கொடுக்கணும். ஆமென். ஆலயத்துல வச்சிருக்கிற மரம் அது ஒரு வருடம் கனி கொடுக்கலனா கூட அதை சுற்றிலும் ஆண்டு என்ன செய்யறாரு? எரு போடுறாரு, வேலி அடைக்கிறாரு, தண்ணீர் பாய்ச்சுறாரு, கற்கள் எல்லாம் பொறுக்கி வெளியே போடுறாரு. ஆண்டவரே, திராட்சை அந்த அதிகாரி, தோட்டத்துக்கு அதிகாரி வராரு, திராட்சை தோட்டக்காரனை கேட்கிறாரு, என்னப்பா கனி கொடுக்கல? இல்ல, அந்த அடுத்த வருஷம் கொடுக்கணும். ஆமென். இந்த வருஷம் கொடுக்கல, அடுத்த வருஷம் கண்டிப்பா கொடுக்கணும், அதை பாத்துக்கிறேன், சரிப்பா அப்படின்னு சொல்லி போயிடுவாரு. ஆனா வெளியே இருக்கிற நாட்டப்பட்ட அந்த அத்தி மரம் ஆண்டவர் வச்சுட்டாரு, கனி பார்த்தாரு, கனி இல்லை, பட்டு போனா பட்டு போயிடுச்சு. ஆமென். என்ன வித்தியாசம்? வெளியே இருக்கிற ஒரு மரம் ஆண்டவர் வராரு, எதிர்பார்க்கிறாரு, அது கனி கொடுக்கல, பட்டு போயின்னு சொல்லிட்டு உடனே அதை சமைச்சிட்டாரு, பட்டு போயிடுச்சு. சீசைகள் அந்த மறுபடியும் அந்த வழியா வராது, ஆண்டவரே இப்பதானே பட்டு போன்னு சொன்னீங்க, இத்தனை சீக்கிரமா இது பட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்ற. ஏன்னா வெளியே இருப்பதற்கும் உள்ள இருப்பதற்கும் வித்தியாசங்க. அல்லேலூயா. உள்ள இருந்தீங்கன்னா கிருபை நம்மளை பாதுகாக்கும். அல்லேலூயா. உள்ள இருந்துட்டீங்கன்னா ஆண்டவருடைய இரக்கம் தயவு நமக்கு கிடைக்கும். ஆகவே நாம எப்பவுமே என்ன இருக்கணும்? அந்த ஐக்கியத்துல, அந்த ஃபெலோஷிப்ல, ஆண்டவருக்குள்ள நாம இருந்துட்டோம்னா போதும், ஆண்டவர் நமக்கு இறக்கம் செய்வார். சொல்லுங்க. ஆகவே கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் எப்படி இருப்பாங்க? செழித்திருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம் 52ஆம் சங்கீதத்தை சொல்லுங்க. 52ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தர் நல்லவர். நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். நானும் தேவனுடைய ஆலயத்தில் எப்படி இருக்கிறேன்? பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். ஏன் தாவீது அந்த ஒலிவ மரத்தை குறித்து, நான் ஆண்டவருடைய ஆலயத்துல நான் எப்படிப்பட்ட மரமாய் இருக்கிறேன்? நீ வாழை மரமா? காற்றடிச்சா என்ன செய்யாது? அந்த வாழை மரம் உடனே கீழே சாஞ்சிடும். வாழை மரம், முருங்கை மரம், அதுவும் காற்றடிச்சா என்ன செஞ்சிடும்? நான் முருங்கை மரமா இருக்கிறேன், நான் வாழை மரமா இருக்கிறேன்னு சொன்னாரா? இல்லைங்க, ஒலிவ மரம். அந்த ஒலிவ மரத்துல பல விதமான நன்மை. இந்த காய் எடுத்துதான் அந்த அபிஷேக தைலத்தையே என்ன செய்யறாங்க? ஆசாரியர்களுக்கு அபிஷேக தைலம் எங்க இருந்து வருதுங்க? அந்த ஒலிவ மரத்திலிருந்துதான் ஆண்டவர் அபிஷேகத்தை எடுத்து ஆசாரியர்கள் மேல ஆண்டவர் அதை செய்கிறார். இந்த ஒலிவ மரத்துல அநேக காரியம், சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, விடுதலை உண்டு, அபிஷேகம் இருக்குது, பலவிதமான காரியங்கள் அது இடித்து விழுங்கி கொண்டு வந்து அதை பயன்படுத்துறாங்க. இந்த கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் பச்சையான ஒலிவ மரம். ஏன் சொல்லப்பட்டதுன்னா, அது வனாந்தரத்துல, நான் ஒரு முறை எங்களை சிறுவில் தேசத்துல இருந்து எகிப்துக்கு கொண்டு போனாங்க. போற வழியில பாத்தீங்கன்னா ஒரே வனாந்தரமா இருக்குது. வனாந்திரமான, எங்க பார்த்தாலும் வனாந்திரம், எந்த ஒரு வீடு இல்லை. ஆனா அந்த வனாந்திரத்துல அந்த ஒலிவ மரம் பசுமையா இருக்குங்க. அமைச்சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட ஜெபிக்கும் போது எங்க போன தெரியுமா? ஒலிவ மரத்துல. அந்த ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும். அந்த ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அந்த ஒலிவ மரத்துக்கு அவ்வளவு பெரியதான ஒலிவ மர கன்றுகளை போல வளருவார்கள். ஒரு ஒரு ஒலிவ மரம் இருந்துச்சுன்னா பக்கத்துல 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 வளர்ந்துருங்க, நிறைய வளருங்க. நம்ம தனியா இருக்கவே மாட்டேங்க. நம்ம தனிமையா இருக்கிறேன்னு சொல்லாதீங்க. நீ தனியா இல்ல, தனிமையா இல்ல. ஏதோ ஒரு காரியம், ஒரு ஆசீர்வாதம், தேவ தூதர்கள், தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தம் உன் கூட இருக்கிறாங்க என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு காரியம். அது மாத்திரம் தேவனுடைய கிருபை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 95 6வது வசனத்திலே
இதனுடைய கோர்வையான வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நமக்கு புரியும். 95:6 படிங்க. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக வாருங்கள். அல்லேலூயா. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம பணிந்து குனிந்து ஆலயத்திற்கு நம்ம வரும்போது நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, பணிய வேண்டும், பணிய வேண்டும், கர்த்தருக்கு பணிய வேண்டும். அது குறித்து சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. சங்கீதம் 5:7 வசனத்தை வாசி. நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து, நம்ம ஆலயத்திற்குள் வந்துட்டா நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவருக்கு நேராக பயபக்தியுடன் பணிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு நேராக நம்ம வரும்போது தேவனுடைய ஆலயத்துல தேவன் இருக்கிறாரா இல்லையா? ஆண்டவர் எங்க இருக்கிறாரம்மா? ஆலயத்துல இருக்கிறார். 11ஆம் சங்கீதத்திலே 4வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. சங்கீதம் 11:4 கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். 11:4 கர்த்தர் எங்க இருக்காரு? பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். தேவன் இருக்கிறார். தேவன் இங்கு அசைவாடுகிறார். தேவன் இங்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். பிரியமான தேவ ஜனமே, ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 5:8 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? 7வது, நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன். ஆலயத்துக்குள்ள வரணும். எல்லாரும் தேவ ஜனங்கள் வாரம் வாரம் ஆண்டுடைய ஆலயத்துக்கு வந்து பிரவேசித்து அவருக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். அந்த பயபக்தி இருக்கா? நீ இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா தேவனுக்கு பயப்படுற பயம் எல்லாம் போயிடுச்சு. முன்ன மாதிரி இல்ல. முன்ன மாதிரி எல்லாம் நல்ல ஆண்டவருக்கு நல்லா பயந்து இருப்பாங்க ஜனங்கள்லாம். தெய்வ பயம் இருக்கும். தேவனுக்கு பயப்படுற பயம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா இப்பெல்லாம் அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பயம் எல்லாம் போச்சு. பக்தியும் போச்சு, பயமும் போச்சு. இப்ப இருக்கா பாருங்க. நம்ம யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயப்படணும். தாவீது சொல்ற, ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தால் என்ன உடம்பு சிலிர்க்கிறது. நடுக்க இருக்கா? இல்ல. யாருக்கு நடுக்க இல்ல. பார்த்து அல்லேலூயா. ஆண்டவருக்கு இப்போ முன்பாக ஒரு நடுக்கம் இருக்கா? ஒரு பயம் இருக்கா? கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கா? யோசனை பண்ணி பாருங்க. தெய்வ பயம் இல்லாத இடத்துல பாவம் பெருகுங்க. அநியாயம், அக்கிரமம், பாவம், இன்னைக்கு நிறைய காரியங்கள் அங்க வந்துருங்க. மாம்ச இச்சைகள் எல்லாம் வந்துடும். தேவனுக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா நாம் ஆண்டவருக்கு செவி கொடுப்போம். ஆமென். அல்லேலூயா. அதான் தேவனுக்கு முன்பாக பயபக்தியுடன் பணிந்து கொள்ள வேண்டும். எப்படி பணியணும்? பயபக்தியுடன் நம்ம பணிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் இதுதான் தேவன் நம்மிடத்துல அவர் விரும்புகிறார். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதாங்க சங்கீதம் 27ஆம் சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதங்களின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அல்லேலூயா. 4வது வசனத்தை தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும். பாருங்க, முதலாவது என்ன சொல்றாரு? மகிமை பார்க்க வேண்டும். மகிமை பார்க்கணும். நீ மகிமையை பார்க்கணும்னா பைபிளை திறக்கணும். அல்லேலூயா. பைபிளை திறக்கணும். பைபிள் வசனத்தை நம்ம ஆராய்ச்சி செய்யணும். அவருடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யும்படியாகவும். அநேகர் ஆண்டவருடைய வேதத்தை ஆராய்ந்தார்கள், ஆராய்ந்து பார்க்கிறாங்க. அப்பவே கொஞ்சம் தான் இருந்தது. கட்டளைகள் 10 கட்டளைகள், ஆகமங்கள், இந்த புத்தகங்கள் கொஞ்சம் தான் இருந்தது. அப்ப அந்த கொஞ்சத்தை வைத்து நினைச்சுட்டாங்க,
அவங்க எல்லாரும் இரவும் பகலும் அந்த வேதத்தை ஆராய்ந்து ஆராய்ந்து ஆராய்ச்சி செய்து ஒரு பைபிள் ஸ்டடி. கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தை என்ன செய்தாங்க? இரவும் பகலும் அதை தியானம் பண்ணாங்க, அதை ஆராய்ந்து பார்த்தாங்க என்று பைபிள் வசனம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஆலயத்திற்கு வந்த பிறகு ஏதோ செய்திக்காக மாத்திரம் பைபிளை திறப்பது அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தினந்தோறும் ஆலயத்திற்கு வந்த பிறகு ஒரு அதிகாரம், 2 அதிகாரம், 3 அதிகாரத்தை நாம் என்ன செய்யணும்? பைபிளை வாசிக்க வேண்டும். ஏன்? சில வசனங்களை வாசித்தோம் அல்லவா, அதனுடைய வியாக்கணம், அவருடைய அர்த்தங்கள் என்ன, அது ஏன் எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம வாசித்து கடந்து போயிடக்கூடாது. கொஞ்சம் நிக்கணும், அதை கொஞ்சம் பார்க்கணும், அதை கொஞ்சம் தியானிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளை கொஞ்சம் அசை போடணும், அதை கொஞ்சம் யோசிக்கணும், அது கொஞ்சம் சிந்தனை பண்ணணும். ஏன் ஆண்டவர் சொன்னாரு, யாருக்காக சொன்னாரு, இது எதுக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அதை முன்ன பின்னெல்லாம் நம்ம நிதானித்து நம்ம படிச்சு அதை ஆராயும் போது நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஆமென். ஆண்டவர் இப்படிப்பட்ட சத்தியங்களை, இப்படிப்பட்ட ஆழமான காரியங்களை ஆண்டவர் எனக்காக எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்தை நாம் அப்படியே உண்மையோடு சத்தியத்தோடு அன்பு கூர்ந்து அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை ஆராய்ச்சி செய்யணும். யாராவது ஆராய்ச்சி செய்யட்டும், யாராவது ஆராய்ச்சி செய்து அவங்க நமக்கு சொல்லட்டும். இல்ல, நம்முடைய கைகளில் பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், வேதத்தை மதிக்க வேண்டும், இந்த வேதத்தின் மேல் தாகமாய் இருக்க வேண்டும், இந்த சத்தியத்தை தியானிக்க வேண்டும், இந்த சத்தியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒரு பிரியாணி செய்யறோம், எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறோம்? எவ்வளவு நேரம் ஆரம்பிக்கிறோம்? காலை மத்தியானம் ஒரு பிரியாணி உங்களுக்கு தேவை. 1 மணிக்கு நீங்க பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னா இந்த பிரியாணி செய்வதற்கு வேலை எப்போ ஆரம்பிப்பீங்க? காலையில இருந்து என்ன செய்வீங்க? ஆரம்பிப்பீங்க. ஒரு நாள் முன்கூட்டி எல்லாம் என்ன செய்வீங்க? ஆயத்தப்படுத்தி வச்சிருவீங்க. இப்படி நம்ம கொஞ்ச நேரம், ஒரு 1/2 மணி நேரம் சாப்பிடுறதுக்கு அந்த பிரியாணிக்காக எவ்வளவு ஆயத்தங்கள் நம்ம செய்துக்கிறோம் அல்லவா? கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்வளவு நாம வேதத்தை தியானிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், சத்தியத்தை நாம கேட்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கொடுப்பையும் நிலத்தையும் உண்டது போல ஆண்டவரே, என் ஆத்துமா உங்க மேல தாகமா இருக்கிறது. ஆமென். அப்போ நம்ம என்ன செய்யணும்? கொஞ்ச நேரம் இல்ல, நம்ம ஆயத்தமாயணும். ஒரு நாளைக்கு முன்னாடி ஆயத்தமாகணும். காலையிலே சீக்கிரத்தில் எழுந்திருக்க வேண்டும், தேவனுடைய ஆலயத்திற்கு ஓடி வர வேண்டும், வேதத்தை கொண்டு வர வேண்டும், தியானிக்க வேண்டும். பைபிள் உட்காருங்க, முன்னாடி வந்து உட்காருங்க, வாசித்துட்டு விட்டு நீங்க போங்க. ஏன் சங்கீத பகுதியை நம்ம வாசிக்கிறோம்? எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கிறோம் அல்லவா? எதற்காக சங்கீத பகுதியை வாசிக்கிறோம்? அதை தியானிக்க வேண்டும், அதை நம்ம யோசிக்க வேண்டும். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. அதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? யோவான் சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதனுடைய 39வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? வேத வாக்கியங்களை ஆராய்ச்சி பாருங்க, ஆராய்ந்து பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. ஏன் நம்ம ஆராயபடியாக ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா, அவைகளால் உங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. பிரியமான தேவ ஜனமே, நீங்க கேட்கணும், இன்னைக்கு நித்திய ஜீவன் எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? இயேசுதான் சத்தியம், சத்தியம் தான் இயேசு. இந்த வேதத்தை, இந்த இயேசுவை யாரெல்லாம் பின்பற்றுகிறீர்களோ, இந்த வசனத்தை யாரெல்லாம் நீங்கள் தேடுகிறீர்களோ, இதை யாரெல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறீர்களோ, உங்களுக்கு என்ன கிடைக்க தெரியுமா? இதனால என்ன பார்த்து எனக்கு லாபம்? அப்படி இல்ல, நித்திய ஜீவனை ஆண்டவர் கொடுக்கிறார். நித்திய ஜீவன் என்று சொன்னால் என்ன? அழியாத ஒரு ராஜ்யங்க. அல்லேலூயா. இந்த சரீரத்துக்கு ஒரு மரணம் உண்டு. ஆண்டவர் கொடுக்கிறதான அந்த ஆத்மாவுக்கு என்ன இல்ல? மரணமே இல்ல, நித்திய ஜீவன். கர்த்தர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொன்னார்ல, அதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். இதை மறந்துடாதீங்க. நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் ஆதி அப்போஸ்தலர் காலத்துல இருந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் 17ஆம் அதிகாரம். எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. 17ஆம் அதிகாரத்திலே வசனம் 11 படிங்க. அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பதினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிறோம் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அல்லேலூயா. வேதத்தை ஆராயும் போது
அவங்க குணம் நல்ல குணமாக நற்குணசாலிகளாய் மாறிட்டாங்க. தேவனுக்குரியவைகளை சிந்திக்கிறாங்க, தேவனுக்குரியவைகளாய் மாறிட்டாங்க. அவருடைய குணம் மாறிவிட்டது, அவருடைய சுபாவம் மாறிவிட்டது, அவருடைய எண்ணங்கள் மாறிட்டது. இது என்ன தெரியுமா? மறுரூபம் ஆகுறாங்க. ஆமென். என்னவா மாறுறாங்க? அவங்க மறுரூபம். கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷன் வேஷமாகவே தெரிகிறான் என்று எழுதப்பட்டு அதல்ல, அதை பார்க்கிறோம். ஒரு தெய்வீகமான ஒரு மகிமையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அந்த மகிமை எப்படி? தாவீது சொல்ற, ஆண்டவரே அந்த மகிமையை நான் பார்க்கும்படியாக, தேவனுடைய மகிமையை பார்க்கும்படியாக. எப்படி? பேதுரு, யோவான், யாக்கோபு மறுரூப மலையிலே மோசே, ஏனோக்கு, எலியாவோடு ஆண்டவர் பேசுகிற அந்த நேரத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆண்டவர் மறுரூபமானார். தூங்கிக் கொண்டிருந்த பேதுரு திடீரென்று சொல்லி ஆண்டவர் மறுரூபமானதை அவன் பார்த்துட்டான். அல்லேலூயா. நீங்க விழிப்பா இருந்தீங்கன்னா பாப்பீங்க, தூங்குனீங்கன்னா பார்க்க முடியாது. அல்லேலூயா. நீங்க விழிப்பா இருந்தீங்கன்னா தேவ மகிமையை பார்க்க முடியும். விழிப்பா இருந்தீங்கன்னா தேவன் வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். நீங்க விழிப்பா இருந்தீங்கன்னா தேவன் ராஜ்யத்திற்குள்ளே நாம பிரவேசிக்க முடியும். வேதத்திலே நல்ல ஒரு விழிப்பு, நல்ல வேதத்தை ஆராய்ந்து பாருங்க. பைபிள் படிங்க, பைபிள் படிங்க, பைபிள் படிங்க. வேற எதையும் கூட கொண்டு வராங்க. பைபிள் நல்லா படிங்க. அதனுடைய வாழ்க்கை பெரிய ஆசீர்வாதம் அதை கொண்டு வரும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர்கள் 3ஆம் அதிகாரம் ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் எதுக்காக போனாங்க? ஜெபிப்பதை போனாங்க. ஜெப வேலைங்க. ஜெப வேலை எத்தனை மணி? 9ஆம் மணி. 9 மணிக்கு ஜெப வேலை. நம்ம ஆளு எத்தனை மணிக்கு? 7 மணி. அப்போ அந்த டைமுக்கு நம்ம ஏன் அந்த நேரத்தை ஆண்டவர் போட்டிருக்காரு? 9ஆம் மணி வேலை, 7ஆம் மணி வேலை. இன்னைக்கு அந்த வேலையில நம்ம கரெக்டா போயிடணுங்க. ஜெபிப்பது ஒரு வேலை, ஜெபம் செய்வது ஒரு வேலை நமக்கு. அதுவே எனக்கு வேலை. பைபிள் படிக்கிறது எனக்கு வேலை. மரியாள் ஆண்டோடைய பார்த்து உட்கார்ந்து ஆண்டவர் பேசுறது கேட்டு அது ஒரு வேலை. மார்த்தாள் அவங்க சொந்த வேலை செய்யறாங்க, வீட்டு வேலை செய்யறாங்க. ஆண்டவர் நான் பற்பல வேலைகளை செய்து கொண்டிருக்கேன். ஆண்டவர் சொல்லிட்டா அதெல்லாம் தேவை, தூக்கி போட்டுட்டாரு. அந்த வேலை என்ன செய்யும்? அதெல்லாம் ஒண்ணு இல்லை. தேவையானது ஒன்று, தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுப்பட நல்ல பங்கை தெரிந்து கொண்டாங்க, பெற்றுக் கொண்டாங்க. நல்ல பங்கு ஆண்டவரிடத்துல ஆண்டவர் முக்கியமான வேலை முக்கியமா. அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேர் நிறைய வேலைகளை யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வேலை, இந்த வேலை. தயவு செய்து அதை உங்க தப்பு இல்லை, அதை நீங்க அறியாம செய்து கொண்டிருக்கீங்க. அல்லேலூயா. தேவையானது என்ன? ஒன்று. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் நமக்கு ஒரு காரியம் என்னன்னா, அந்த ஜெப வேலை, ஜெபத்திற்கான ஒரு வேலை இருக்கு. இயேசு கிறிஸ்து பாருங்க, அதிகாலையில எழுந்தார். ஏன்? ஜெபிக்கும்படி. மலைக்கு போனார். ஏன் போனாரு? ஜெபம் பண்ணும்படி போனார். வனாந்தரத்துக்கு போனார். ஏன்? தனிமையா போனாரு. தனித்திருக்கும்படி போனார். பிதாவோடு பேசும்படி போனாரு. இப்ப பார்த்தாலும் ஜனங்க இருந்துட்டே இருக்கிறாங்க. அப்படியே ஜனங்களோடு கூட இருந்தோம்னா ஆண்டவரோட பேச முடியாததுக்காக தான் அவங்க தனியா போயிட்டாரு. தனியா சீசர்களை கூட வெளியே அனுப்பிட்டாரு. நீ போப்பா, அப்படி நான் பேசிட்டு வரேன் ஆண்டவர்கிட்ட. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரோட ஒரு தொடர்புங்க, கம்யூனிகேஷன். சரியான ஒரு தொடர்புல நாம் இருக்கணும். ஜெபம் இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில. அந்த ஜெப நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உபவாச ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இரவு ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். காலை ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஜெப வேலைக்கு ஆண்டவருடைய பைபிள் தேவனுடையது தேவனுக்கும், ராயனுடையதை ராயனுக்கும் கொடுங்க அப்படின்ட்டார். தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்க. இது தேவனுடையதா தேவன் கொடுத்துருங்க. இது கர்த்தருடையதா கர்த்தருக்கு கொடுங்க. இது ராயனுடையதை ராயனுக்கு கொடுத்துருங்க. இப்ப அதுக்கும் இதுக்கும் 2 தராசுங்க. கரெக்டா இருங்க நீங்க. அல்லேலூயா. நீங்க கரெக்டா இருக்கணும். ஆண்டவருடைய ராஜ்யத்துல கரெக்டா இருக்கணும். உலக காரியத்திற்கும் நீங்க சரியா இருக்கணும். எல்லாத்துக்கும் சரியா இருக்கணும். கரெக்டா நீங்க நடக்கணும். அதுதான் பைபிள் வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் மேலாக நம்ம ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. இந்த ஜெப வேலை நமக்கு ரொம்ப முக்கியங்க. அதுதான் லூக்கா சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கிறது. 10வது வசனத்தை படிங்க, நான் முடிச்சிடுறேன். லூக்கா 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி நிறுத்துங்க. அந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த சம்பவம் நமக்கு முக்கியம் இல்லை.
இன்னும் நடந்தது ஒரு பக்கம், அது இருக்கட்டும், நமக்கு எல்லாம் நமக்கு தெரியும், அது சப்ஜெக்ட் வேற. ஆனா நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, பாவியும் அங்க வராரு, பரிசுத்தவனும் வராங்க ஜெபாலயத்திற்கு. பாவியும் வராங்க, பரிசுத்தவான்களும் வராங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும் என்று ஆண்டவர் சொல்லிட்டார். என்னுடைய வீடு, என்னுடைய வீட்டை எல்லாரும் வருவாங்க, பாவிகளும் வருவாங்க, பரிசுத்தவான்களும் வருவாங்க. எதுக்காக வரணும்னா ஜெபம் பண்ணும்படிதான் வரணும். ஆலயத்துக்கு எதுக்கு வரணும்? ஜெபம் பண்ணும்படிதான் வரணும். ஆண்டவர் என்ன சொன்னார்? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொன்னாரு. சொன்னாரா இல்லையா? பைபிள் எழுதப்பட்ட ஜெபத்தை கேட்கிறவரே, அவருடைய பேர் என்ன? ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவர். அவர் நிச்சயமாகவே ஜெபத்திற்கு பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். சங்கீதங்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம், சங்கீதம் 5ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை படிங்க. நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டணும். பாத்தீங்களா? ஜெபத்தை கேட்பாரு, நிச்சயமா கேட்பாரு. நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். விண்ணப்பத்தோடு வாங்க, விண்ணப்பத்தோடு வாங்க, ஜெபசிந்தையோடு கூட வாங்க, வேண்டுதலோடு தேவாலயத்துக்கு வாங்க. அண்ணால் பாருங்க, தேவாலயத்திற்கு போனாங்க, பொருத்தனையோடு வராங்க, ஆலயத்திற்கு பொருத்தனை செய்யறாங்க, வேண்டுதல் செய்யறாங்க, ஜபம் செய்யறாங்க. தேவனுடைய ஆலயத்துல வந்தா அண்ணால் வந்து ஜபம் பண்ணாங்க. வீட்டு இல்ல, தேவாலயத்துக்கு வராங்க. அவங்க பிரச்சனை அவ்வளவு பெருசா இருக்குது. அவங்களுடைய அவமானம் அவ்வளவு ஒரு அவமானம். உலகத்துல, குடும்பத்துல என்ன செய்யறது, எங்க போறது? ஆலயத்துக்கு வந்துட்டாங்க. வேற நம்ம போக வேண்டிய இடம், அந்த உலகத்துல ஒரு சிறந்த இடம் தான் தேவனுடைய ஆலயம் தான். ஆமென். நீங்களும் நான் போக வேண்டிய ஒரே ஒரு இடம், சிறந்த இடம், உலகத்துல சிறந்த இடம் எங்க பாஸ்டர்? தேவனுடைய ஆலயம் தான். நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு நிம்மதி கிடைக்காது. அல்லேலூயா. நீங்க எவரெஸ்ட் மலைக்கு போனாலும் சரி, உலகத்துல அழகான இடத்திற்கு போனாலும் ரசிக்க தான் முடியும், தவிர நிம்மதி வராது. இயற்கையை ரசிக்க முடியும், ஆனா நிம்மதி கிடைக்காது. நான் உங்களுக்கு சொல்றேன், தேவனுடைய ஆலயத்துல தேவன் இருக்கிறார். அங்க வந்துருங்க. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னப்போ எப்படி இருந்தேன்? மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருக்கு. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்க. சங்கீதம் 18ஆம் அதிகாரத்தை வசனம் இருக்கு. சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவன் நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. பெரிய பிரச்சனை நமக்கு வருது அப்படின்னு சொன்னா எங்க வரணும்? ஆலயத்துக்கு வரணும். நெருக்கம் வரும், பிரச்சனை வருதா, நெருக்கம் வருதா, உபத்திரம் தான், எங்க போய் வந்தீங்க? ஆலயத்துக்கு வந்துருங்க. ஆலயத்துல வந்து இந்த கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு கூப்பிடுங்க, சத்தத்தை நிச்சயமா கர்த்தர் கேட்பாங்க. உன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும், உன் வேண்டுதல் கேட்கப்படும், உன் மன்றாட்டுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை போற்றி ஜெபிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா.